நார்மலைசிங் ஹேட்னு சொல்லுவோம். பொது புத்தியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற வன்முறைகள் அது சரிதான், அதில் என்ன தப்பு இருக்குங்கிற ஒரு பார்வையினையும் புரிதலையும் உருவாக்கி வைத்துவிட்டு அதிகமாக வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் தான் மிக அதிகமாக, இப்போ மத்திய பிரதேசத்திலும் நடக்கிறது. இந்த முறை வியப்பூட்டும் வண்ணம் கேரளாவில் கூட நடைபெற்றிருக்கிறது. ஆக அடிப்படையில் இது ஒரு வெறுப்பு, பகை, அரசியல் கொள்கையை கொண்டவர்களினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த அளவுக்கு மதவெறி ஏற்றி இருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கு எந்த நம்பிக்கையினை பின்பற்றுவதற்கும் எல்லோருக்கும் உரிமை உண்டு. நீங்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றலாம், இஸ்லாத்தை பின்பற்றலாம், இந்து மதத்தை பின்பற்றலாம். எந்த மதமும் எனக்கு வேண்டாம், இறைவனே இல்லை என்று சொல்வதற்கும் இந்திய அரசியல் சட்டம் உரிமை தந்திருக்கிறது. அதை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி பார்த்தோம் என்றால் இது இன்று நடந்து கொண்டிருப்பது என்பது என்னை கேட்டால் வெளிப்படையான பயங்கரவாதத்தை விட இந்த பயங்கரவாதம் தான் ஆபத்தானது. எனவே இதை அணுகுவது இன்றைக்கு தேசிய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் ஒருங்கிணைக்கப்படுகின்ற ஒரு பதில் இதற்கு தேவை என்று நான் மிக நீண்ட நாட்களாகவே சொல்லி வருகின்றேன்.